சொல்றேங்க, இதுவரைக்கும் பேசுற தெய்வத்தை அறியாத ஆபிரகாம் பேசுகிற சத்தம், ஐயோ இது ஒருவேளை பிரம்மையா இருக்கலாம், ஒருவேளை இது யாரோட சத்தமா இருக்கலாம், அப்படியெல்லாம் ஆபிரகாம் யோசிக்கவே இல்லைங்க. ஒன்னொன்னு தெரியுமா, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் பாருங்க. அழைத்ததுக்கு பின்பு மறுபடியும் 15 வருடங்கள் இதுதான் மறுபடியும் பேசினாராமா. எத்தனை வருஷம்? 15 வருஷங்க. செத்தே போயிருப்ப நம்மெல்லாம். ஏன்னா இப்ப முன்ன பின்ன அறியாத ஒருத்தர் நம்மளை கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப இத்தனை நேரமாவது பேசினாரு. இப்ப என்ன பண்றாரு? பேசவும் மாட்டேங்கிறாரு. ஏன் பேசல தெரியுமா? ஆபிரகாமை தான் கர்த்தர் அழைத்தார். கூட யார் வந்துட்டா? லோத்து வந்தது. ஆபிரகாம் தேவனுக்கு பிடிக்கல. அதனாலதான் ஒரு இடத்துல இருக்கு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்டா கர்த்தர் மறுபடியும் பேசுறாரு. ஒன்னு லோத்து விஷயத்துல ஆபிரகாம் திணறினபடினால ஒண்ணு, ரெண்டாவது ஆகார் விஷயத்திலே ஆபிரகாம் தவறினபடினாலே 15 வருஷம் கழிச்சுதான் தேவன் மறுபடியும் ஆபிரகாம் கிட்ட பேசினாரு. அப்ப 15 வருஷம் தன்னை அழைத்த தேவன் பேசாத பொழுது ஆபிரகாம் நிலை எப்படிங்க இருந்திருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன்னா நமக்கு ஜனவரியில வாக்குத்தத்தம் கொடுத்தா பிப்ரவரியில நிறைவேற்றிடணும், இல்லைன்னா மார்ச்லயாவது நிறைவேற்றணும். இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்களா இல்ல இது பிரம்மையா, இது அடுத்த மாசமே யோசிப்போம். இவன் 15 வருஷம். அதனால்தான் ஆபிரகாம் பொறுமையுள்ளவன் என்று வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். இப்ப யோசித்து பாருங்க. ஒன்னொன்னு தெரியுமா, இப்போ நம்ம கொஞ்சம் சோர்ந்தாலே செல்போன் கையில் எடுக்கிறோம் பாருங்க. அப்படியே என்ன பண்றோம்? செல்போனை ஆன் பண்ண உடனே வசனத்தோட தேவன் நம்மளோட பேசுறார். கொஞ்சம் சோர்ந்து போனா வேதத்தின் வழியா நம்மளோட பேசுறார். கொஞ்சம் சோர்ந்து போனா உடனே ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. அப்பெல்லாம் யாருங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆபிரகாம் நிலைய. நம்ம கொஞ்சம் சோர்ந்து போனா உடனே கர்த்தர் யாரையாவது அனுப்புறாரு, இல்லைன்னா பரிசுத்தாவியானவராவது நமக்குள்ள பேசுற. அன்னைக்கெல்லாம் ஒரு வழியில் 15 வருஷம் தேவன் ஆபிரகாமோடு கூட பேசாதிருந்த பொழுது ஆபிரகாமின் நிலை என்ன? ஆனாலும் ஆபிரகாமை குறித்து சரித்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுகிற வாக்கு தத்தம் செய்த தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி அவன் என்னவனா விசுவாசத்தில் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்.